வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி 9th மேக்ஸ் சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.6ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரா ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி வேர் ஏபி ஈக்குவல் டு 8 cm, பிசி ஈக்குவல் டு 6 cm அண்ட் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. லொக்கேட் இட் சர்க்கம் சென்டர் அண்ட் ட்ரா த சர்க்கம் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஏபி 8 cm கொடுத்துருக்காங்களா? ஸோ 8 cm ஸ்கேலில் 8 cm லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஏபி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பி 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 70 டிகிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு ஓகே 70 டிகிரி மார்க் பண்ணிட்டு பிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிசி என்ன கொடுத்துருக்காங்க? 6 cm கொடுத்துருக்காங்களா? ஸோ 6 cm மெஷர் பண்ணிக்கலாம். காம்பஸில் 6 cm மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கணும். ஏசியை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட்டை எழுதிக்கணும். ஏபி 8 cm, பி 70 டிகிரி, பிசி 6 cm. ஓகே, நெக்ஸ்ட்டு பிசிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் போடணும். மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க் போடணும். சி பாயிண்ட்லேருந்து ஆர்க். ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டை ஒரு லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஸோ மோர் தென் ஹாஃப் மெஷர் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க் போட்டு நெக்ஸ்ட்டு ஏ பாயிண்ட்லேருந்து ஆர்க் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டை லைன் போட்டுக்கணும். ஸோ இந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் மீட் பண்ணுற பாயிண்ட் எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதான் சர்க்கம் சென்டர். நெக்ஸ்ட்டு இதை மிட் பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ ஏ பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் வந்து ஏபிசி 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணிட்டேன்னா சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதான் சர்க்கம் சர்க்கிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.